கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும், கைப்பட்ட எல்லாமே துலங்கும். இவன் கைராசி சொல்லாம விளங்கும். தாய் குலம் முழுவதும் தன் வீட்டு பிள்ளை என தாலாட்டு பாட்டெடுத்து பாடுமடி. தனக்கு வாழாமல் பிறக்கு வாழ்கிற தங்க மகன் எழுது போற்றுமடி. நம்மோட சொத்தையா நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். நம்ம மக்களுக்கு நல்ல இந்த பக்கம் பார்த்தா கர்நாடகம், இந்த அருக்கு மோகனூர் ஒரு 20 சுமார் 20 கிலோமீட்டர் இருக்குமா. அங்க காவேரி வரும், அங்கே தண்ணிக்கணும். கேட்டா மழை பெய்யல. என்னடா வடிகளாது. மத்த மாதிரி ஜி எந்த ஜி இசட்டா இல்ல ஜி ஆயா ஏயா இங்க கொல்றீங்க? ஜி ஓட்டு போடுங்க ஜி, எங்க ஜி வர்றாரு ஜி, போறாங்க ஜி, உட்கார்றாரு ஜி, எந்திரிக்கிறாரு ஜி, ஜி ஜி ஜின்னு ஏயா கழுது. எங்களுக்கு தண்ணியை கொடுத்தா அதை மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா மதுரை பக்கம் கேரளா அரசு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தா ஆளாறு அங்கேயும் தண்ணி கொடுக்கும். எல்லாம் வடிகால் தண்ணி நிறைஞ்சு மழை வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டு. நம்ம ஊரை அடிக்குது எக்கெடுக்கடு தமிழ்நாடு தானே. எவனும் வெள்ளத்துல செத்தா நம்மளுக்கு யாரு நினைக்குதா பக்கத்து ஸ்டேட். சர்தார் வல்லபாய் படேல் அந்த இரும்பு மனிதர் எல்லா நாட்டு, அதாவது எல்லா ஸ்டேட்டையும் ஒன்னு சேர்த்து இந்தியான்னு ஒரு கண்ட்ரியை கொண்டது. ஆனா இருக்கிறவங்க பூரா நம்மளை விரட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? நான் தண்ணி கொடுக்க மாட்டான், ஆனா ஓட்டு மாத்திரம் போடணுமா. ஜி 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 ஏன் இதெல்லாம் பேசுற? தயவு செய்து நம்மளுக்கு என்ன கோவம்? எவ்வளவு வருஷம் பொறுத்து பொறுத்து பாக்குறது. தண்ணி கொடுக்கறீங்களா? ஏன் நீங்க கொடுக்கற? ஆட்சி நீங்க தான் சொல்றார் பிரணாப் முகர்ஜி. வறுமை தான் இந்த நாட்டில் முக்கிய. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு ஜனாதிபதி ஆனவன்னு. அவர் இருந்தாரு, அவர் இருக்கும் பொழுது கண்டுபிடிக்கலையா? அவர் என்ன நிதி மந்திரியா இருக்கும்போது சொல்ல தெரியலையா? இப்பதான் சொல்றாரு வறுமை இருக்கு. கொடியேற்ற அன்னைக்கு பிரதம மந்திரி பேசுற, இனிமே குண்டே போட மாட்டாங்க. போட்டா மணிப்பூர்ல போடுறான் ஒரு 4 இடத்துல குண்டு. நான் இதை டிவியில பேப்பர் தான். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? மக்களை ஏமாத்தக்கூடாது. இவர் சொல்றார் பிரதம மந்திரி என்ன சொல்றாருன்னா, தயவுசெய்து இலவசம் கொடுக்க கூடாது, மக்களுக்கு வேலை கொடுக்கணும், அது கொடுக்கணும் சொல்லிவிட்டு நான் 7000 கோடி ரூபாய்க்கு நான் செல்போன் வாங்கி தரேன். நீ செல்போன் கொடுத்தா கட்டணுமா, ரிட்டர்ன் கட்டணுமா? இதுதான் இலவசமா? இதை மாத்திரம் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? ஆக இதைத்தான் நான் தப்புங்கிறேன். ஆக எல்லாருமே மக்களை ஏமாத்துறாங்க. அதுவும் இல்லாம அதிமுக திமுக இந்தியா புறம் கெடுத்து வச்சிருக்க 2 கட்சியும் தான் கூட்டணி சேர்ந்துச்சு. ஆக எப்படி இவங்க தப்பு தப்பா சொல்லி வச்சுதான் கெட்டு குட்டிச்சோரா. உண்மைகளை சொல்றேன் மக்களை, இதுதான் நடந்து. இதைத்தான் இன்னைக்கு நாமக்கல்ல இவ்வளவு தூரம் நல்லபடியாக ஏன் செய்ய முடியாதா? ஒரு ஆட்சியாளர் தமிழ்நாடு புறம் வாங்கல. எப்படி உங்களை யாரு வேணாம் ஆட்சி பண்ற? நீங்க ஹெலிகாப்டர்ல வாங்க, எதுல வாங்க, அதை பண்ண பயமுடுத்த மாட்டாங்களா? ஒரு முதலமைச்சர் வந்தா கிட்டத்தட்ட 5000 போலீஸ் நிக்கிறீங்க எங்க பார்த்தாலும். இப்ப கூட 7 மணிக்கு நான் டிவியை பார்த்துட்டு கழுத்து எடுத்துட்டாங்க, காதை எடுத்துட்டாங்க, செயினை எடுத்துட்டாங்க. என்னைய ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இந்த ஒரு அம்மாவை தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அதனால 5000 போலீஸ் அப்படியே அட்டன் சொல்லி நிக்கிறேன். இங்க பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு இந்த அருகே குவாரியில அவங்க சொல்றாங்க ஆளை வச்சு கொள்றாங்க. அதை கூட தடுக்க முடியல, மந்திரி வரல, இவங்க பேசுறாங்களாம். அது கிரைனட் குவாரி மதுரையில. அதே மாதிரி மணல் குவாரி எங்கு பார்த்தாலும் ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டான். மணல் குவாரிய கொள்ளை அடிச்சுட்டு போறார். யாரும் ஆறுமுகசாமி. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவரு மணலை கொள்ளையடிக்கிற ஆறுமுகசாமி. இங்க பார்த்தா PR பழனிசாமி PRP சொல்ற ஒருத்தர் கிரேனைட கொள்ளையடிச்சிட்டு போறார், கனிம வளத்தை போறான். திருநெல்வேலி பக்கம் பார்த்தா வைகுந்தராஜ் தோரியத்தை கொள்ளையடிக்கிற. கனிம வளத்தை கொள்ளையடிச்சு அந்த நாடு உருப்பிடுமா? என்னையா ஒரு தனி மனிதன் அதான் செத்த 6க்கு முன்னாடி அந்த சொத்தை இங்கேயா கொண்டு போறீங்க? என் மக்களுக்கு அள்ளி கொடு, சந்தோஷமா உங்க கட்சியா வரட்டும். நான் கும்பிடு போட்டு நாம உங்க கட்சியா வரட்டும் தான் நான் சொல்றேன். என் மக்கள் என்னையா பண்ணாங்க? என் மக்களுக்கு நல்லது பண்ணு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்க போறேன்னா? இல்ல விஜயகாந்த் படத்துல என்னென்ன கருத்துக்களை சொன்னேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். நல்லது பண்ணுங்க என் மக்களுக்கு. ஓடியா என்ன இதை விட என்ன பண்ண போற? உங்க வேலை ஒரேடி 5000 கோடி 10,000 கோடி 15,000 கோடி என்னையே இப்படி கொள்ளையடிச்சு எங்கேயா பண்ண போற?
6க்கு 6 அடி நீளம் 3 அடி அகலம் தான். இப்ப இடம் இல்லை, ஏன்னா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் அதிமுக காரங்க சுடுகாடு வரைக்கும். அதனால இப்படி நட்டாலாம் இப்படி குத்தி வச்சிருங்க போதும். அந்த இடத்த பார்த்து போன இடம் திமுக வச்சிருந்தாங்க நிலபகரிப்பு வழக்கு. இந்த இடம் வந்து குளம் ஏரி குட்டை எல்லாத்தையும் ஆக்குப்பை எடுப்பணும். எல்லாத்தையும் யாரு அதிமுக காரன். ஆக எங்க பார்த்தாலும் குளம் இல்ல, குட்டை இல்ல. இந்த அருக்கு பள்ளிப்பாளையம்ங்கிற உங்க டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தது கதவணை. அதான் எனக்கு தெரிஞ்ச மக்கள் சொல்ற கதவணை. அங்க கரண்ட் தயார் பண்றாங்க. அங்க ஆகாய தாமரைங்கிற சேர்ந்திருக்கு. அந்த ஆகாய தாமரையை வெட்ட மாட்டேங்கிறாங்க, கரண்ட்டும் கொடுக்க மாட்டேங்க. மக்கள் வேதனை இல்லை. என்னையா நீங்க எல்லாம் அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன வெட்டினா என்ன தப்பா? என் மனைவி சொல்லி கலெக்டர் வர்றாங்களா, அவங்க என்னமோ திறக்கிறாங்களா வீடியோ கான்பரன்ஸ். அதுக்கு மாத்திரம் 1/2 மணி நேரம் டிராபிக் ஜாம் பண்றேன். இந்த அருக்கு மக்களுக்கா ஏதாவது கொடுக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தண்ணி வருதுன்னு யோசிக்கிறீங்களா? தண்ணி கொடுக்கணும் ஏதாவது யோசிக்கிறீங்களா? எப்படி கொடுக்கணும்னு அது நினைப்பு வருதா? எந்த நினைப்பும் இல்லாம நீங்க வாட்டு அலையிறீங்களா? அதைத்தான் தப்பு தப்புங்கிற. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? விஜயகாந்த் ஓடியாரு 2 கோடி ரூபாய்க்கு பண்ண முடியுமோ என்னமோ தெரியும். ஆனால் அந்த ஒரு ஊன்றுகோலாக பத்திரிகையாளங்க சொல்லுவாங்க, சார் போராட்டம் பண்ணுங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண. அது மாதிரிதான் ஒரு ஊன்றுகோல் தான் நான் செய்யற உதவி. என்னால முடிஞ்ச ஒரு 500 பேருக்கு உதவுனா நீங்க ஒரு 5000 பேருக்கு உதவுங்க, இல்லாட்டி ஒரு 50,000 பேருக்கு. ஒவ்வொரு கட்சியும் கிட்டத்தட்ட நாட்டில் 20 கட்சி இருக்கு. 20 கட்சியும் ஒரு 5000 பேருக்கு உதவுன 500 பேருக்கு 5000 பேர். ஐயா ஆளுங்கட்சியில பெரிய கட்சி 60 வருஷ கட்சி 40 வருஷ கட்சி 5000 பேர். மீதி எல்லாம் ஒரு 500 பேருக்கு பண்ணுங்களேன். பண்ண முடியுமா? இல்ல விஜயகாந்த் மாதிரி இப்படி வாங்கலேன் பார்ப்போம். வந்து அதனை தெரியும் வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் கார்ல வரேன், சொகுசா வரேன் இல்ல, முதுகு வலி மோக்கொண்டு முதுகு எப்படி புண்ணாகுதுங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மனைவிக்கு தெரியும். பொம்பளை பிள்ளைய நான் கூட்டு சுத்துறேன்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சும்மா விளையாட்டுத்தனத்துக்காக நான் பேசுறேன், உண்மைகளை சொல்றேன். பக்கத்தில் இருக்காங்க டாக்டர், அவங்களுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். கால்பட்ட மண்ணிங்கு செழிக்கும், கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும், கைப்பட்ட எல்லாமே துலங்கும், இவன் கைராசி சொல்லாம விளங்கும். தாய் குலம் முழுவதும் தன் வீட்டு பிள்ளை என தாலாட்டு பாட்டெடுத்து பாடுமடி. தனக்கு வாழாமல் பிறக்கு வாழ்கிற தங்க மகன் என்று போற்றுமடி. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். நான் ஏன் இதெல்லாம் வேதனைப்படுறேன்? என்னுடைய உடம்பு நலந்தா என்னை வாழ்த்த பல நல்ல உள்ளங்கள் இருக்கு. நான் அதான் சொல்லுவேன், மக்கள் மக்கள் மக்கள்ங்கிறது சிவன். மக்கள் சொத்தை கொள்ளடிச்சுக்க, சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசம். இவங்க சொல்றாங்களாம் நாங்க யோகியர் கேஸ் 14 வருஷம் முடிச்சு விட்டு போங்களேன். சரி, இன்னைக்கு உங்க பேரை சொல்லி நான் சொந்தக்காரன் பேசின லேடிஸ பிடிச்சு வச்சுட்டீங்க. அன்னைக்கு டான்ஸ் ஊழல்ல என் கையெழுத்துல இன்னொருத்தங்க என் கையெழுத்து மாதிரி ஒரு ஆள் போட்டாருன்னு சொல்லி நீங்க வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பிடிச்சாங்களா? இதைத்தான் கேட்கிறேன். டான்ஸ் ஊழல் வழக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பிடிச்சாங்களா? கையெழுத்து என் மாதிரி போட்டாங்க, இது என் கையெழுத்து இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் பிடிச்சாங்களான்னு கேட்க, அதுதான் பிடிக்கல. நீ பஸ் கட்டண உயர்வுன்னா நான் என்ன பண்ணும்? பஸ் கட்டண உயர்வு, பால் வள உயர்வு எல்லாம் தான் உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாம் தான் இருக்கு. உயர்வு பூரா நீங்க இங்கிருந்து என் விஜயகாந்த் பேசுற கத்துறது மட்டும் இல்ல, ஓட்டு போடுற பட்டன் அமுக்கிறோமோ இல்ல கையில குத்துறோமோ அன்னைக்கு இருக்கு உங்களோட கருத்தை காட்டணும். அன்னைக்கு தைரியமாக யார் என்ன சொன்னாலும் 1 ரூபாய்க்கு 2 வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் இங்க இன்னொரு அதானே இது. அது மாதிரி நீங்க ஓட்டு இருக்கு. யாராக்கட்ட என்ன, யாருக்கு? உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுக்கு தான் ஓட்டு. யாராக்கட்ட உங்களுக்கு என்ன அடிக்க வரிசையா நில்லுங்களேன், யாரு வேணாம். ஆக மக்களுக்கு யார் சார்? இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்க.
யார் யார் என்ன பண்றன்னு பார்த்தாச்சுல, இது சொல்லணுமா, மீட்டிங் போட்டு சொல்லணும் பார்த்தாச்சு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். நான் ஏதோ ஒரு தடவை வரும்போது சொல்ல முடியும். போன தடவை கலைஞரை திட்டும் போது என்ன சொன்ன, என்னங்க நீங்க ஜெயலலிதாவை திட்டல, கலைஞரை திட்டிக்கிட்டு இந்த இப்ப சொல்றேன். இப்ப நான் ஒண்ணும் திட்டல, ஜெயலலிதாவை தான் சொல்றேன். ஏன்னா என் மக்களுக்கு நல்லது பண்ண நியாயம் பேச போறேன். கலைஞரை மிஞ்சி மிஞ்சி சொன்னா சும்மாவது அவங்களுக்கு ஒரு 4 பத்திரிக்கை 4 டிவி, கலைஞருக்கு அது மாதிரி ஜெயலலிதாவுக்கு 4 பதில் சொல்றது. இவங்க கலைஞர்கள் சார், நீங்க டெசோமா நட பத்தி நான் என்ன சொல்றது, நான் வேணா நான் சும்மா யாரையும் பார்க்கலாம் வாய் அப்பதான் கிண்டுவாங்க கலைஞர் டிவி. டெசோமா நட பத்தி என்னையா, உங்க கையில தான் ஆட்சி இருந்துச்சு. அதாவது எம்பி தேர்தலுக்கு அப்ப எம்பி தேர்தலுக்கு முன்னாடி தான் சுட்டு கொண்டிருக்காங்க பிரபாகர். எம்பி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் செய்யற இடத்துல யார் இருக்கா, கலைஞரும் காங்கிரஸ் கட்சி. அவங்களே காப்பாத்தல. இன்னைக்கு வந்து டெசோமா நாடு தமிழரை காப்பாத்துறேன்னு என்ன அர்த்தம்? ஆக இவங்களும் 10வது வரைக்கும் அவர் தான் அப்படி சொன்னார். இவங்க சார், இவங்களுடைய ஜெயலலிதா ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அம்மா 5 வருஷமா செஞ்சதை இவங்க ஒரே மாசத்துல செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா விளம்பரம், 100 கோடி ரூபாய் பணம். என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனை. இப்படி கொள்ளையடிக்கிறது, இப்படி கிரேனைட் குழல், இதுதான் உங்களோ 100 ஆண்டு பேசுமா? அதே மாதிரிதான் நீங்க ஆதி திராவிடர் மக்கள், அதாவது ஆதி திராவிடர் மக்கள் ஏன் அவங்க மாணவர்களை கொள்ளையடிச்சானா எவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பாருங்க. 70 தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆதி திராவிட மாணவர் யாரும் ஒண்ணு கொடுக்கல. இதுதான் இது அன்னைக்கே நாங்க சொன்னா யாரும் கேட்கல. மக்கள் எதையாவது கேட்டா ஆதாரம் இருக்கா அப்படிமாங்க. திருடன் ஆதாரம் வச்சுக்கிட்டா திருடுறேன் சொல்லுங்க. நானா ஆதாரத்தோட காட்டினேன். திருச்செங்கோடுல என்னுடைய சம்பத்குமார் தொகுதியில் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த மாதிரி இன்னும் ஆன்ஸ் விற்கிறாங்க, பான்பராக் விற்கிறாங்க. இப்பவும் வித்துக்கிட்டு இருக்கேன். கேட்டேன், ஆமா இப்பவும் விற்கிறாங்க. என்ன இருக்கு இதற்கு மேல, என்ன ஊழல் வேணும்? 3 ரூபா ஏலத்துக்கு விடுறாங்க, ஆனா 5 ரூபா வாங்குறேன். என்னையா கொடுமை? இங்கதான் சொல்றாங்களாம். அதிமுக சொல்றது, அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக ஆளுகளுக்கு கான்ட்ராக்ட், திமுக வந்தா அதிமுக ஆளுகளுக்கு கான்ட்ராக்ட். இதான் சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறீங்க மக்களை. ஆனா 3 ரூபா 5 ரூபா வாங்குறாங்க. இன்னும் ஏன்ஸ் இருக்கு. இதற்கு ஏன்ஸும் இன்னும் பான்பராக நானே எடுத்து காட்டினேன். அந்த டாய்லெட்டுக்குள்ளே மனைவி சொன்னபடி யாரும் போக முடியாது. நான் போனா வலிக்கு விழுகிறாங்க. பத்திரிகையில இருந்து பரவாயில்ல வர, நான் வர வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு வந்தேன். உள்ள நாறுது. ஆனா அதற்கு 5 ரூபாய். ஏன் தண்ணி ஊத்த முடியாத? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பாருங்க. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு எங்க எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்ட் அவர் ஓடுறார். அதே மாதிரிதான் என்னுடைய இடத்துல வந்து இன்னொரு எம்எல்ஏ எனக்கு டக்குன்னு வரல. அங்க போனா 5 லிட்டர் மண்ணெண்ணெய் தண்ணி 3 லிட்டர். என்னென்ன இல்ல கோச்சிக்கிறாங்க. நான் மொத்தம் 250 ரேஷன் கார்டு, 50 கார்டு இல்ல 200 கார்டு. 200 கார்டு 2 லிட்டருக்கு கொள்ளையடிக்கிறோம். அப்புறம் 50 கார்டுக்கு 5 லிட்டருக்கு கொள்ளையடிப்பான். அரிசி எல்லாம் கடையை பிடிட்டு பின் வழியா ஓடியே போயிட்டான். அதையும் எடுத்து சண்டி போட்டாங்க. ஓடியே போயிட்டாரு கடைக்காரர். இதுக்கு மேல என்ன வேணும்? சாட்சி சாட்சி சாட்சிங்கிறாங்க. என்ன சாட்சி சொல்லுங்க பாருங்க. மக்களே நல்லா சிந்தி. சாட்சியோட தான் நானும் பிடிச்சேன். சாட்சியோட வந்தா விஜயகாந்த் வரான் உடனே. நான் என்ன சொல்றேன், இப்ப ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில சரியில்லைன்னு நாங்க வெள்ளை அடிக்கிறோன்னா வெள்ளை அடிக்காத, நாங்க அடிச்சோம். மக்களுக்கு தானே நல்லா அடிக்க. நாங்க இவ்வளவு நாள் எங்கேயா போனா அடிப்போம். ஏன்னா நான் செங்கல்பட்டுல பார்த்தேன் டாக்டர் இந்த இருக்காங்க, அந்த இருக்காங்க. சேலத்துல பார்த்து இந்த இருக்காங்க, அந்த எங்க சொல்லுங்க. இதை விட 2 தொகுதி விட என்னுடைய சொந்த தொகுதி திருக்கோயிலூர்ல நான் போய் பார்த்தேன். எங்க டாக்டர் கிடையாது. இந்தாங்கன்னா டாக்டரை காணும், எதையும் காணும். அப்ப நான் சொன்னேன், இந்த டாக்டர் இல்லைன்னா பாத்துங்க, என்ன ஜெனரேட்டர் கரண்ட் இல்லை எல்லாம். அதேனால கோயில்பட்டியில அதே மாதிரிதான் ஜெனரேட்டர் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 9-10 மாசம் ஆச்சு. அதிமுகவை சேர்ந்தவங்க ஒரு சேஞ்சவர் சுவிட்ச் கூட வாங்கி கொடுக்கல மக்களை. நான் ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குன்னு நினைச்சு ஒரு சேஞ்சவர் சுவிட்ச் வாங்கி வைக்க சொன்னேன். அவங்க 2 கேட்டாங்க, டீன் உடனே 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை மாற்றாங்களோ இல்ல மாட்டக்கூடாது, வேலை போயிருன்னு சொல்றாங்களே ஜெயலலிதா. என்ன மக்களுக்கு நன்மைக்குத்தான் நான் இதை வேண்டாம் தடுக்கிறாங்க. என்னதான் பண்றது? அதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளிக்கு 3% நாங்க இடம் ஒதுக்கீடு. இன்னைக்கு வரைக்கும் அவரும் தரல, இவங்களும் தரல. என்ன பண்ணுச்சு? எல்லாமே ஏமாத்து வித்தைகளா. இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் நேரம் வரட்டும், சாஞ்சா சாயிர செம்மறி ஆடுகள் தானே,
இந்த மக்கள் அந்த வறுமையை பயன்படுத்தி ஒரு 1000 ரூபாய் கொடுத்த ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என் மனைவி கூட சொன்ன அந்த கலாச்சாரம் நான் என்ன பொறுத்த மட்டும் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சது. இன்னைக்கு எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட மக்கள் இழக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்க அம்மா இருக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான் தாய், அம்மாவுக்கு பல தாய். வேற என்ன பெருசா மாற்றம் கொண்டு அதான் சொன்னேன். சின்ன அவர்கள் அம்மா நாங்க கொடுக்கிற மாடு ஆடு இப்படி கத்துன்னு சொல்லும் போது நான் எப்படி கத்துன்னு கேட்டேன். நீங்க நீங்க ஆட மாடை வந்து மாங்குது. ஒருவேளை உங்க கொடுக்கிற கோழி கொக்கொன்னு கத்த அம்மா 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 அப்படின்னு கத்துது எனக்கு தெரியும். உங்க சிரிக்கிறதுக்காக உண்மையை எப்ப என்ன வரலாம் ஒரு மந்திரியா அதை யாருக்கும் அறிவு இருக்க கூடாது. ஜெயலலிதாவை பொறுத்த முடியும் எந்த மந்திரி தன் இஷ்டத்துக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது. எல்லாரும் இப்படி லைன் கட்டி நிக்கணும். அவங்க வந்து வணக்கம் உடனே அவங்களும் அப்படின்னு பந்தா வந்துட்டு அப்படி வண்டி ஏறி போயிடும். அதுக்கப்புறம் விட்ட காணும் இந்த தொகுதியை பார்ப்பாங்களா போராட்டம் உடனே உடனே போன தடவை நாள் தவறுனாலும் 365 நாள் தவறாலும் நீங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, எங்க போராட்டம் பண்ணீங்க. அப்ப அந்த போராட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் ஆச்சான்னு கேட்கிறேன். இது வரைக்கும் இல்ல. இந்த இங்க கூட தான் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பண்ணாருன்னா என்ன ஆச்சு? நாமக்கல்ல ஒண்ணுமே கிடையாது மக்கள். ஆக இதைத்தான் நான் சொல்றேன். கால்பட்ட மண்ணிங்கு செழிக்கும், கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும், கைப்பட்ட எல்லாமே துலங்கும், இவன் கைராசி சொல்லாம விளங்கும். தாய் குலம் முழுவதும் தன் வீட்டு பிள்ளை என தாலாட்டு பாட்டெடுத்து பாடுமடி. தனக்கு வாழாமல் பிறக்கு வாழ்கிற தங்க மகன் எழுது போற்றுமடி. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். ஒவ்வொருத்தங்களும் ஏமாத்து வித்த பண்றாங்க. என் மக்களை ஏமாத்தாங்க, நல்லது பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு வாருங்கள். நாங்க இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் பண்றேன்னா எதற்காக பண்றேன்? விஜயகாந்த் சொன்னாரு, நான் மக்கள் அதாவது இளைஞர் பெருமக்களை நல்லதுக்காக தான் கொண்டு போறேன். அடினா அடிக்க தெரியாதா? தலையை எடுத்துட்டு வர தெரியாதா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னுடைய கட்சி தொண்டர்கள் என்னுடைய வீட்டுகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், அந்த வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் தான் நான் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை மாதிரி நீ திருடு, அடி, வெட்டு, தடு, கட்சிக்காரன போ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கிளம்பணும், இதெல்லாம் நான் சொல்லிக் கொடு தாராளமா வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நான் இங்க மீட்டிங் போட்டு அங்க மீட்டிங் போடு, இல்லை அப்படி மீட்டிங் போடு, இல்லை இங்க மீட்டிங் கொடுக்க அங்கிட்டு போ, நாங்க ஊருக்குள்ள போடுக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரிதான் போலீஸும் பார்த்தா நாங்க முதலே கொடுத்துருவோம் பெர்மிஷன். அவங்க மாத்திரம் எழுதி கொடுக்கமா, நம்ம மாத்திரம் எழுதி கொடுக்கணும். என்னையே எங்களுடைய சம்பளம், எங்களுடைய வரி பணம் தான் நீங்க சம்பளம், எந்த அரசாங்க அதிகாரம் தான். அதாவது என்ன செய்வாங்கன்னா, இந்த நம்ம கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஒரு 5 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா எழுத்துப்பூர்வமா கொடுக்க மாட்டாங்களா வாயில? ஏன்னா நாளைக்கு திடீர்னு வந்து காலி பண்ணணும்னு சொல்லலாம்ல. என்னையே இந்த கட்சி நிரந்தர கட்சி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அதிமுக நிரந்தரமா வரும் நீங்க நினைச்சா தப்பு. முத அவங்க சொன்னாங்க சங்மாவுக்கு ஆதரவு, சங்மா ஜெயிக்கல, ஜெசன் சிங் ஜெயிக்கல. ஜெசன் சிங் இருக்கும்போது உண்மையான ஜனநாயகம் வேண்டும் என்றால் எதிர்கட்சி இருக்கத்தான் சரி, எதிர்கட்சி அங்க இருக்கும், ஆனா எங்க மேல கேஸ் போடுறீங்க. ஆக பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படுது, எழுத்து சுதந்திரம் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆனந்தவுடன், ஜூனியர் உடன், முரசொலிக்கு அதே மாதிரி பத்திரிகைகளுக்கு பார்த்து எழுதும். என்னடா விஜயகாந்த் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்பயுமே ஜெயலலிதா பத்தி சொன்னா எழுதுறீங்க எழுதலையோ, உங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் பார்த்துக்கிறோம். நான் அதெல்லாம் பயப்படுறேன். அவங்க அதேதான் என்னை எப்படியாவது விஜயகாந்தை இழுத்து கொண்டு தான் நிறுத்துங்க பார்ப்போம். நானும் பேசுறேன், எனக்கு ஆதாரம் இருக்கு, அத்தாச்சி இருக்கு, டிவியில எல்லாத்தையும் காட்டு. அப்பெல்லாம் அது ஊழல் தானே,
அந்த ஊழல்ங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. நான் கோடநாடுல உட்காந்து கோடநாடுல 10,000 போலீஸ் சுத்தினா என்ன? என் மனைவி சொன்னாங்க, என்னுடைய இப்ப எங்க கேப்டன் அந்த மாதிரி ஒரு 10 இடத்துக்கு நீங்க, நான் அப்பதாங்க சொன்னேன் எல்லாத்தையும் மீட்டிங், எதுக்கு சும்மா தேவையில்லாம அந்த 10 போலீஸ்கார, அதாவது 10 பாடு போலீஸ்காரங்க 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நிக்க அட்டன்ஸ் இல்ல, எதுக்கு சும்மா அவங்க வர போறது இல்ல, ஆனா 4 நாளும் வந்து நிப்பாங்க போலீஸ், எதுக்கு? அது எதுக்கு விடுங்க, பாவம் அவங்க என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போடும். ஆனா எங்க இன்னைக்கு போலீஸ்காரன்னு சொன்னாங்க, கஷ்டப்பட்டு ஓடுவாங்க, எல்லாம் வேப்ப மரம், தென்னை மரம், பனை மரம் எல்லாம் ஏறுவாங்க. எல்லாம் பாருங்க 42 இன்ச்சு என்ன ஹைட்டு 5, 6 எல்லாம் ஓகே. இது இருக்காகும் சில்லற பணம் இருந்தாதான் அந்த அளவுக்கு வந்துருச்சு மக்கள். அந்த அளவுக்கு நீங்க என்ன ஓடி என்ன விடிய. அதே மாதிரிதான் புலன் விசாரணைங்கிற படத்துல போலீஸ்காரங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நாய் வருது, பால் வண்டி வருது, குச்சி வருது அப்படின்னா. அதே மாதிரி இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு பாஷை, அது தீவிரவாதிகளுக்கு தான் ஒரு பாஷை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இவங்களுக்கு ஒரு பாஷை இருக்கும். செலான் கட்டிட்டியா, செலான் வாங்கிட்டியா, என்னடா செலான் வேண்டாம், கொடி ஏத்திட்டியா, மதுரையில வந்து சுகா வாங்கிட்டியாமா, அந்த காசை மாத்தி, காசு என்றால் பணம், அந்த காசை மாத்தி சுகா வாங்கிட்டியா. இப்பதான் தெரியுது இதெல்லாம் ஒரு பாஷைகள். ஆக ஊழலுக்கு ஒரு பாஷை இருக்குனால் இப்படித்தான் இருக்கும் போல. அது நல்லா புரிஞ்சு இன்னைக்கு மக்களை உங்களுக்கு சொல்றேன், பத்திரிகை நம்மளே இதே எழுதுனாதான் மக்களுக்கு புரியும். மக்களை ஏமாத்த நினைக்கிற எந்த அரசியல்வாதிகளும் உருப்பட மாட்டார். இப்போ சொல்றேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு முனிவர், ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் சொல்றேன், அது டிவியில போடுறாங்களா பத்திரிகையில. ஒரு முனிவர் வந்து தவக்கோலத்தில் இருந்தாரா, அவருக்கு ஒரு 10-15 சீடர் இருந்தார். அப்ப அந்த முனிவர் ஒரு தட்டுல பழங்களா மாம்பழமா வச்சிருந்தாரு. அந்த பழத்தை மாம்பழத்தை சாப்பிடு, ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், யாரும் பார்க்காத போது இருந்து சாப்பிடு, பார்க்காத இடத்துல போய் சாப்பிடு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்துக்கு கீழே, ஒரு வாய்க்காலுக்கு கீழே அப்படி இப்படி மறைஞ்சு போக்கான்னு சாப்பிடு. ஒருத்தர் மாத்திரம் பழத்தை அப்படியே கையில வச்சா தவக்கோலத்தில் வந்து ஒரு முடிச்சிருக்காரு. என்னையா நீ மாத்திரம் இருக்க? இல்லைங்க, நான் சாப்பிடறதுக்கு இடமே இல்லை, அந்த அருக்கு என் வீடு எங்க போடுறேன். சரி, திரும்ப தவக்கோலத்துக்கு போயிட்டாரு. அவன் திரும்ப நின்றுருக்கான், திரும்ப முடிச்சிருக்கான். என்ன, நான் தான் சொன்னேன் வீடு இருக்குன்னு, நீங்க இங்க நின்றுகிட்டே இருக்கேன். அப்ப அந்த சீடர் சொன்னாரா, நீங்க என்ன சொன்னீங்க? யாரும் பார்க்காத இடத்திலிருந்து சாப்பிட வேண்டும் சொன்னீங்களா? ஆமா, மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான, எங்க போறது? அதே மாதிரி தெய்வம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அதான் சொன்ன, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதுக்குத்தான் சிவன் சொத்து குலநாசம். என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்குத்தான் தெரியும். எப்ப கேப்டன் டிவில உங்களை பத்தி சொத்து குப்பி அளவுக்கு வருதுங்கும் போது என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியும். இன்னைக்கு சேலத்துல ஒரு தகராறு, அந்த தகராறு பிடித்த அதிமுக எம்எல்ஏ, அவருக்கு வந்து நான் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆக இதெல்லாம் நான் பேசி இதெல்லாம் சொல்லணுங்கிற உண்மை மறைக்கப்படுது, மறைக்கட்டும். ஆனால் ஒரு நாள் தெய்வத்தின் புண்ணியத்தால வெளியே வரும். தயவுசெய்து நீங்க யாரும் போகாதீங்க. ஏன்னா பத்திரிகை நண்பர்களை வேகமா அனுப்பானாலும் ஒரு ஸ்டில் எல்லாரும் நிக்க வச்சு அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு நாளை காலை 7:30 மணிக்கு கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் கேப்டனின் இடிமுழக்கம். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம், எல்லாருக்கும் நன்றி வணக்கம். கால்பட்ட மண்ணிங்கு செழிக்கும், கண்பட்ட குப்பங்கள் சிரிக்கும், கைப்பட்ட எல்லாமே துலங்கும், இவன் கைராசி சொல்லாம விளங்கும். தாய் குலம் முழுவதும் தன் வீட்டு பிள்ளை என தாலாட்டு பாட்டெடுத்து பாடுமடி, தனக்கு வாழாமல் பிறக்கு வாழ்கிற தங்க மகன் எழுது போற்றுமடி. இந்த நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு நாளை காலை 7:30 மணிக்கு கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் கேப்டனின் இடிமுழக்கம்.